அன்பான இனிய உறவுகளே, எங்கே கதிரை காணோம்னு சொல்லிட்டு ராஜி தேடுறாங்க. அங்கேயும் தேடுறாங்க, இங்கேயும் தேடுறாங்க, காணோம். அதுக்கப்புறம் அத்தை எங்கத்த உங்கள் பிள்ளை அப்படின்னு கேட்க, நான் யாரடி கேட்குறேன்? உங்கள் பிள்ளைன்னு நான் கேட்டால் யாரத்தை கேட்பேன்? கதிரை தான் கேட்பேன். அப்புறம் என்ன யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, சும்மா கேட்டேன்டி, காணண்டி, நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அடித்தா ஃபோன் ரிங்கு போகுது, ஆனால் எடுக்கலை. நம்ம கதிர் தம்பி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு தெரியுமா? அங்கே ராஜியோட அம்மா கூட. அவங்க அம்மா வெளியில் வர சொல்கிறாங்க. அவங்க அம்மா, ஏன் தம்பி ப்ளீஸ் கொஞ்சம் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தம்பி எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைத்த, எல்லாரும் தீபாவளிக்கு அவங்கவுங்க வீட்டிலேருந்து புடவை நகை நட்டுன்னு நல்ல பரிசுகளை கொடுக்குறாங்க தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என் பொண்டாட்டி பாவம் இல்லையா, அவளுக்கும் ஆசை இருக்காதா? கூட்டு குடும்பத்தில் ஒருத்தரை விட்டு ஒருத்தருக்கு வந்தால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன் மீனா அண்ணி கூட நான் உனக்கு வாங்கி தரேன், உனக்கு கூட பிறந்த அக்காவை நான் இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் ராஜி வேணான்ட்டா அப்படின்னு சொல்லிலே அம்மா பார்க்குது. இப்போ என்ன தம்பி சொல்ல வர்றீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் கையால் அவளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாரு. என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்பட்டு நிற்கிறத பார்க்க என்னால் சகிக்க முடியல அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படிங்கிறாங்க. தம்பி என் பொண்ணுக்காண்டி நான் தான் தம்பி இப்படி கெஞ்சணும், நீங்கள் கெஞ்சுறீங்க. அப்போ எந்த அளவுக்கு அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. கோமதி நல்ல பிள்ளைய பெற்றிருக்கா. வாங்க தம்பி இப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போனால் ராஜிக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கேட்டு ஒன்றா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு ட்ரெஸ் வாங்குறாரு. எதுக்கு தம்பி இது? அப்புறம் என் பொண்டாட்டிக்கு நான் வாங்க மாட்டேன்னா? ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. என்ன இருந்தாலும் நீங்கள் உண்மையிலே நல்ல தம்பி. ஏன் அத்தை, பொண்டாட்டியை பார்த்துக்கிறது ஒரு பெரிய விஷயமா? பொண்டாட்டியை பெருசாக நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை தான். ஆனால் இன்னொருத்தனை நம்பி ஒருத்தனோட ஓடி போனவளை கூட்டியாந்து வச்சு இந்த தன்னோட ஓடி வந்த பொண்ணையே கைவிட்டுறாங்க. ஏன் எங்கள் வீட்டில் குமார் இல்லையா? ஆனால் அவங்கெல்லாம் தகரம் தம்பி, நீங்கள் தங்கம் தம்பி தங்கம் அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைய வச்சு இப்படி அதுவும் லவ் பண்ணி இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் வந்து கூப்பிட்டு அவன் வரலைன்னாலே அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு தம்பி, நீங்கள் எப்படி நடத்துறீங்க அவளன்ட்டு அப்படிங்கிறாங்க. எல்லாம் எங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், கோமதியை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் வாங்கிக்கிறாரு, ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. அப்புறமா போயிட்டு பழங்கள் ஸ்வீட்டு வாங்குறாங்க. இந்தாங்க என்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நகை கடைக்கு போயிட்டு ஒரு மோதிரம் வாங்குறாங்க. இதை என் பிள்ளைக்கு போடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவரும் ஒரு மோதிரம் வாங்குறாரு. மோதிரமா அப்படிங்கல, ஆமாம் என் பொண்டாட்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஹார்ட்டின் போட்டது வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜிமிக்கி ஒன்று வாங்குறாரு சின்னதாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் தம்பி கொஞ்சம் பணம் தரேன், அதையும் வச்சுக்கலாமே. எதுக்கு? இல்லை இது முறையாக மொய் மாதிரி வச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பொண்ணுக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 பணத்தை கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லை, பொண்ணுக்குன்னு கொடுக்குறதுனால வாங்கிக்கிறாரு. அவளை வர சொல்லவா, அவளை வச்சு கூப்பிட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை இருக்கட்டும், இப்போவே லேட் ஆயிடுச்சு, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க ஆனாலும் ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் கூட உங்கள் பக்கத்துலேருந்து வாங்குறது அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு நான் சாயந்தரமாக கூப்பிடுவா, இல்லை நாளைக்கு ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வராங்களா. வந்ததுக்கப்புறம் இந்த வந்துட்டார் 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 அப்படின்னு கத்துறாங்க நம்ம ராஜி. ஏ வரட்டும், யார் வந்தது? உன் புருஷன் தானே? என்னமோ ஊர்லேருந்து யாரோ பிரதமர் வந்த மாதிரி கத்துற. என் புருஷன் எனக்கு பிரதமர் தான். என்ன நீங்கள் என்னடி நீ இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட மீனா மாதிரி அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாம் அது என்னன்னு தெரியல, தன்னாலே வந்துருச்சு அப்படின்ட்டு. என்னடா கையில் மூட்டை முடிச்சோட வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற எல்லா ஹாலுக்கு வந்துடுறாங்க. என்னடா அது அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. அது வந்துப்பா அப்படிங்கல, என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே எல்லாத்தையும் கொண்டாடா அப்படின்னு பார்ப்போம்னு பார்க்குறாங்களா. பார்த்தா எல்லாமே 2 இருக்குது. என்னடா 2 புடவை 2 சுடிதாரு, இது என்னடா அது? இது ஒன்றும் இல்லை, இது எனக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த பையன் எடுத்துக்கிறாரு. என்ன வச்சுருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க. இதே மீனா வந்தால் எப்படியாவது பிடிங்கி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா 2 நகை இருக்குது. ஒரு நகை தாங்க இருக்குது. அந்த ஜிமிக்கியை மட்டும் உள்ளுக்குள்ள பாக்ஸுக்குள்ள தன்னோட சட்டப்பைக்கில் வச்சுக்கிறாரு. அந்த 2 மோதிரம் இருக்குதுங்க. அதை பார்த்துறாங்க. என்னடா எல்லாம் டபுளாக இருக்குது. ராஜி பார்க்குறாங்க. என்ன கதிர் அப்படின்னு கேட்க, அது வந்து நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அப்போ உங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. என்னது? ஆமாம் ராஜியோட அம்மா தான். இதெல்லாம் என் பிள்ளைக்கு தீபாவளி சீராக நான் கொடுக்குறேன், வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்க. நான் வீட்டிலே நேரடியாக வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற காத்தான். இது அடுத்த பொங்கலோ தீபாவளியோ மனசார எல்லாரும் ஒத்துமையாக இருந்து நல்ல பப்ளிக்காக கொடுக்குற மாதிரி ஆண்டவனை வேண்டிக்கிறேன்
அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு கதிர் சொல்ல அப்படியே சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா? எங்கள் அம்மா கொடுத்தாங்களா? எங்கள் அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சோனியா பார்க்குறாங்க. இவ்வளோ வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி பார்க்குற? உடனே போய் இங்கே பாருங்க மச்சான் மச்சான் மாமா மாமா உங்கள் பொண்டாட்டி இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அப்படின்னு எப்படா போட்டு வைக்கிறது, போட்டு கொடுக்கணும், கோல் முட்டணும் அப்படின்னு தானே ரெடியாக நிற்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதே மாதிரி நவல்றாங்க. நில்லடி, சொன்ன மாதிரி நகல்றியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் ஒன்றும் எதுக்கும் பயப்படல, சொன்னால் சொல்லட்டும். எங்கள் அம்மா வேணா 2 திட்டுவாங்க, பரவாயில்ல, எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்லை. போங்க சித்தி, நீங்கள் போய் சொல்லிக்கங்க அப்படிங்கிறாங்க ராஜி. ஐயய்யா என்ன இவ பயப்படலையா அப்படின்ட்டு நிற்கிது. அதுக்கப்புறம் டே கதிர் சூப்பர்டா, பரவாயில்ல, உங்ககிட்ட கொடுத்துச்சா? அதுவும் ரெட்டையாக கொடுத்துருக்கு அப்படிங்கல. பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒத்தத்த சீரு. என் மருமகளுக்கு என் அண்ணன் பொண்டாட்டி ரெட்டையாக கொடுத்துருக்கு. ராஜி நீ அதிர்ஷ்டக்காரிடி அப்படிங்கிறாங்க. யோகம்தான் போல இருக்கு, நம்மளும் வீட்டை விட்டு ஓடி இருந்தா அப்படின்னு சொல்ல. என்ன அப்படிங்கிற? ஒன்றும் இல்லை தாச்சி அப்படின்னு சோனியா போயிடுது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போன கையோட பார்த்துட்டு சந்தோஷத்தில் அப்படியே புடவை வச்சு பார்க்குது. ஏங்க நல்லா இருக்குல்ல, இந்த படம் நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்ச கலருங்க ரெண்டுமே அப்படின்னு சொல்லி வைக்க அப்படியே பார்க்குறாங்க. இதில் உனக்கு எது ராஜி பிடிச்சிருக்கு? எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்களா. அப்போ உங்கள் அம்மாவையும் பிடிக்கும், உன் கதிரையும் பிடிக்குமா அப்படின்னு கேட்க, என்னது கதிரை பிடிக்குமா? 2 எடுத்து கொடுத்தது எங்கள் அம்மா தானே, எங்கள் அம்மாவை தானே பிடிக்குன்னு சொல்லணும், நீ ஏன் கதிரை பிடிக்குமான்னு கேட்குற அப்படின்னு கேட்கல. இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கல. இந்த கலரை விட இது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, டாப்பில் இருக்குது, எனக்கு இந்த மாம்பழ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு கதிர் அப்படிங்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறாரு. என்ன அப்படிங்கல? அப்படின்னா உன் கதிரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கதிர் சொல்கிறேன்? ஆமாம், இது எல்லாமே அம்மா கொடுக்கல, நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்ன கேடு. என்னது நீ வாங்கினியா? என்ன கதிர் அப்படின்னு சொல்ல, ரொம்ப பயந்துராத, உங்கள் அம்மா ஒரு சீரு நான் ஒரு சீரு அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கா நான் வாங்கினேன், அம்மாவுக்கா அவங்க வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. இன்னும் இதுக்கே எப்படின்னா இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க? இந்த மோதிரத்தை பாரு. அதான் பார்த்துட்டேனே, இது நான் வாங்கின மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. அப்படியே அழகாக சூப்பராக இருக்குங்க. என்ன கேன்னு போட்டிருக்கு? ஆமாம் நான் தான் அப்படிங்கிறாங்க. அம்மா வாங்கின மோதிரம் 6 இருக்குது, நான் வாங்கினது கேன் இருக்குது. அப்போ 2ஐயும் ஒரே இதில் போட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதை நீ பத்திரம் வச்சுக்க, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸு? அதை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கின மோதிரத்தை கொடுக்குறாரு. அவங்க விரலை அப்படி நீட்டுறாங்க. ஆஹா, பூவை வைக்கையில தலையை காமிப்பாங்களே அந்த மாதிரி விரலை நீட்டுறியா அப்படின்னு விரலில் மாட்டி விடுறாரு. வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் அப்படியே ஒத்திக்கிட்டு மறுபடியும் கட்டி பிடிக்கிறாங்க. ஐயோ போதும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மாவை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன், அவங்க கையால் உனக்கு இதை மாட்டி விடுவாங்க, உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பணத்தையும் கொடுக்குறாங்க. இது எதுக்கு வாங்கிட்டு வந்த கதிர்? இது உனக்காக கொடுத்ததான்ப்பா, நான் வேணான்னு சொன்னால் என்ன கோச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கதிர், நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா மனசுக்குள்ளே அப்படின்னு சொன்னோன்னே, இன்னொரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியே அது என்ன அப்படின்னோன்னே ஜிமிக்கி எடுக்கிறாரு. இங்கே பார், உனக்கு நீ ஒரு வாட்டி சொன்னேன் இந்த ஜிமிக்கி அழகாக இருக்குல்ல அப்படின்னு மீனா அண்ணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ பாட்டுக்கு வண்டி தானே தொடச்சிக்கிட்டு இருந்த, நாங்கள் வெளியில் பேப்பர் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதே மோதிரம் தான், அதே ஜிமிக்கி தான், எனக்கு நினப்பு வந்துச்சு, உனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜிமிக்கியை வாங்கிட்டு அப்படியே மறுபடியும் கட்டி பிடிக்கிறாங்க. ஐயோ போதுங்க ராஜி, விடு அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சர்ப்ரைஸ் நிறைய இருக்குது. என்னம்மா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நம்ம எப்போ போகலாம் அம்மா பார்க்க? நீ தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க. இவங்களும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப கட்டி பிடிச்சி ஆற தழுவுறாங்க. எனக்காக இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு கட்டி பிடிக்க, இருக்கட்டும் விடுடி அப்படிங்கிறாங்க. நீ என் கூட பேசாமே போயிடுவேன்னு நினச்சம்மா, எப்படிம்மா இதெல்லாம் தோணுச்சு, ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ அதுதான் பாசங்கிறது. பாசம் இருக்குதான் இல்லைங்கள, ஆனால் இது எனக்கு தோணலடி. என்னம்மா சொல்கிற? எனக்கா தோணுது அப்படிங்கல. அவர் கதிர் பார்த்தா அங்கிட்டு ஒரு தேங்காய் உடைக்கிறாங்க, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கிட்டு நிற்கிறாரா ஃபோனை பேசிக்கிட்டு. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் உன் புரிசண்டி கதிரடி. என்னம்மா சொல்கிற? ஆமாடி, அவராத்தான் வந்து அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி பாவம், அவளுக்காக ஒரு சீர் செய்யுங்க ப்ளீஸ் நான் 2 சீர் கூட நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு என்னால் சொல்ல முடியும்.
தெரியும். ஆனாலும் உங்களால் உங்கள் தொடுதலோட கொடுக்குற உணர்வு அது வேற, அது தாய்மை உணர்வுங்கிறது அது மகத்துவம் வாய்ந்தது. நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் வாங்கி தாங்கன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சி வாங்கி சொன்னார்டி. நாங்கள் 2 பேரும் தாண்டி போய் வாங்கினோம். அவர் ஒரு சீர் எடுத்தார், நான் ஒரு சீர் எடுத்தேன்டி. அம்மா என்னம்மா சொல்கிற? ஆமாடி. அப்போ இந்த சந்தோஷத்தை கொடுத்தது கதிரா? ஆமாடி. உன் புருஷன் ரொம்ப நல்லவேண்டி. நீ ஓடுனதுனால நல்லதாக போச்சு. இல்லைன்னா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்காதுடி. காலத்துக்கும் அந்த புருஷனை நீ கைவிட்டுறாத. நான் எப்படிம்மா விடுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பேசிக்கிட்டு நிற்கல, பார்க்குறாரு என்ன அப்படிங்கல. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ராஜி ஓடிடுறாங்க. ஓடி போய் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. ஏ என்ன என்ன இதைத்தான் நீங்கள் சர்ப்ரைஸ் சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி விடு விடு அம்மா பார்க்குறாங்க அப்படின்ட்டு அப்புறம் 2 பேரும் பக்கத்தில் வந்துடுறாங்க. நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும் தம்பி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்களே போடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க கே பக்கத்தில் இவங்க மட்டும் ஆறுங்கிற இன்சியில் போட்டு விடுறாங்க, KR அப்படின்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.